இந்த பிக்சரில் உள்ள மாதிரி டிராயிங்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓல்டு லேடியோவில் பேலன்ஸ் இருக்க ஷேடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஷேடிங்ஸில் பார்ட் 1 பார்ட் 2 நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வேணால் மேலே ஐ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் முக்கியமாக வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன். அது மூலயமா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட லிங்க்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். A4 பேப்பர், சார்கோல் பென்சில், பிளெண்டிங் டூல், இது 3 தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. இந்த லேடியில் பேலன்ஸ் இருக்கிற ஷேடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 2 வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கிறோம். பாதி ஷேடிங் ஒன் வீடியோவாகவும் அண்ட் அனதர் ஷேடிங் இன்னொன்று வீடியோவாகவும் நம்ம போட்டுப்போம். அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சா மேலே ஐ ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேலன்ஸ் இருக்க ஷேடிங், கீழே வந்துட்டு கழுத்துக்கிட்ட இருக்க ஷேடிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஷேடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஹேர் ஷேடிங் இதில் நம்ம பார்க்க போகிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு இதில் சார்கோல் பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதில் பார்த்தாலே தெரியும் ஃபுல் சார்கோல் பென்சில் அண்ட் பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். போத் மொத்தமாக 2 பென்சில் கிடையாது, ஒரு இது பென்சில் பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 மட்டும் தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கிறது. இப்போ லெஃப்ட்டில் அந்த பிக்சர்லேருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் எப்படி நான் ஷேட் கொடுக்குறேன்னு பாருங்கள். அதாவது நம்ம ஷேடிங் அதுவும் ட்ரெஸ்ஸுக்கு கீழே கழுத்து கொடுக்கும்போது நிறையா சுருக்கம் இருக்கும், அப்புறம் நிறைய இடத்துல டார்க் இருக்கும், லைட் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அந்த கழுத்து ஷேடிங்லாம் கரெக்டாக வந்து கழுத்து மாதிரி தெரியும். அப்படி இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும்னா நார்மலாக ஒரு பிளெயின் இதாக தான் நமக்கு தெரியும். அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியாது. அது ஒரு மெயினான ஒரு திங். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம கழுத்து போடும்போது, கழுத்துக்கு மட்டும் ஷேட் பண்ணும்போது மட்டும் ஷேடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு லைட்டி ஷேடிங் அதிலே நம்ம கரெக்டாக பிரிக்கிறது, அப்போ தான் நமக்கு வந்து கழுத்து மாதிரி தெரியும். அப்படி இல்லைனா அந்த ஷேடிங்கே கொலாப்ஸ் ஆகதா தெரியும், நமக்கு வந்து கரெக்டாக ஒரு ஃபார்முலில் தெரியாது. ஸோ வந்துட்டு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம வந்து கழுத்துக்கிட்டலாம் ஷேட் பண்ணும்போது மேக்ஸிமம் அதிகபட்சம் நான் என் வீடியோஸில் வந்து கழுத்துக்கிட்ட ஷேட் பண்ணியிருக்க மாட்டேன். ரெகுலராக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ப்ரூஸ்லி ட்ராயிங் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுதான் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கழுத்து கீழே தாண்டி வந்து ஷேட் பண்ணது. மேக்ஸிமம் வந்து அதிகமாக நான் இந்த மாதிரி வேறு ஷேடிங்ஸ் பண்ணது கிடையாது, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஆனால் இது வர அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஷேடிங் எப்படி நான் கொடுக்குறேன்றதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் ஷேட் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நீங்கள் வந்துட்டு நார்மலாக வந்து பார்க்காம ட்ராயிங்கு ஷேடிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக பொறுமையாக நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அண்ட் நீங்கள் வந்துட்டு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணால் உங்களுக்கு வராது. நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எங்கே தப்பு வைக்கிறீங்கன்னு தெரியும். இப்போ வந்து நான் ஷேடிங் கொடுத்துட்டேன். இப்போ பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பிளெண்டிங் டூல் நம்ம யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது தான் அந்த இது நம்ம கீழே பார்த்தீங்கனாலே ஷேடிங் வந்தது ஒவ்வொன்றுமே ரிலீஃப் ஆகுறது நமக்கு வந்துட்டு தெரியும். வி சி தட் ரிலீஃப் ஆகிற ஒர்க்ஸும் நமக்கு தெரியும். சும்மா இங்கிலீஷ் பேசி பார்த்தேன் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ வந்து ஷேடிங் வந்து எப்படி நான் கொடுக்குறேன்னு பாருங்கள். ஃபுல்லும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஷேட் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஒவ்வொரு இடத்துக்குமே நான் ஷேட் கொடுக்கும்போது அந்த இடம் எப்படி டார்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபுல்லும் டார்க் கொடுக்குறேன் கீழே லெஃப்ட் சைடில். ஏன் நான் ரொம்ப டார்க் கொடுக்குறேன்னா அப்போ தான் வந்துட்டு கழுத்து தனியாக தெரியும் அண்ட் ஃபேஸ் தனியாக தெரியும். 2மே ஒரே ஷேடிங்காக கொடுத்துட்டா ஈவனாக நமக்கு டோன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடும். ஒரு பேஸ் டோனாகவே முடிஞ்சிடும். லைட் அண்ட் ஷேடை வந்து டிஃப்ரென்ஸ் காட்டாது. அண்ட் பிக்சரை வந்துட்டு பிளெயின் பேப்பராக முடிஞ்சு போயிடும். நமக்கு வந்துட்டு லைட் அண்ட் ஷேட்லாம் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து பிக்சர்ஸ் வந்து எடுத்து காட்டும். அதர்வைஸ் நமக்கு வந்து எடுத்து காட்டாது. ஸோ வந்துட்டு நம்ம அதிகமாக ஷேட் வந்துட்டு ரொம்ப டார்க்கு டெப்த்து எல்லா இடத்தையும் பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஷேட் பண்ணோன்னா அது பார்த்திங்கன்னா கழுத்து வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு ரிலீஃப் ஆகி தெரியுது. இதே நம்ம வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கல ஷேடிங் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ஈவனாக டோன் இருக்காது, வேரி ஆகும் ஒவ்வொரு இடத்துக்கும் டோனு. இப்போ ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்துட்டு ஷேட் கொடுக்குறோம். அண்டு ரைட் சைடில் எப்படி நான் கொடுக்குறோம் பாருங்கள். அண்ட் அந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஷேட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஷேட் கொடுக்கும்போது லைட்டாக நம்ம கொடுத்தா போதும். ஃபுல்லுமே டார்க் ரொம்ப டார்க் கொடுக்குறதுக்கும் அவசியம் தேவையில்லை. ஃபுல்லும் நம்ம லைட்டாக டார்க் கொடுத்தாலே நமக்கு வந்து போதும். ஈஸியாக வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ரைட் சைடில் நான் வந்துட்டு ஒவ்வொரு ஷேட் கொடுக்குறேன். அந்த நம்ம ட்ராயிங் பார்த்தாலே நமக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு டோன் ஈவனாக வருது அப்படின்றது தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்சர் போட்டுருணும். டெக்ஸ்சர் மீன்ஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம எப்படி வருது அந்த ட்ராயிங்கில் அந்த
போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எங்கிட்டலேருந்து எங்கிட்டு போகிறது அப்படின்றத ஒரு ஈவனாக நம்ம வரைஞ்சிக்கிறோம். அண்ட் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து டார்க் கொடுத்து ஷார்ட் கொடுத்து அதை மர்ஜ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் நமக்கு இதில் பண்ண போகிறது ஃபுல்லும். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ரைட்டில் அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன், ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடு. அண்டு ஷேட் கொடுக்கும்போது லைட்டாக தான் ஷேட் கொடுத்துருக்குறேன். ஃபுல்லும் நம்ம டார்க் கொடுத்துட்டோமா ஃபுல்லுமே ஈவன் டோன் ஆயிரும். நமக்கு வந்துட்டு தெரியாது எது ட்ரெஸ்ஸு எது வந்துட்டு நம்ம ஷேட் டோன் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அண்டு லைட் அண்ட் ஷேடை நம்ம இதில் தனித்தனியாக பிரித்தா மட்டும்தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். முக்கியமாக அந்த டிஃப்ரென்ஸ்காண்டி தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறது. ஸோ நான் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறதுக்கு நானே மெயினாகவே நான் வந்து பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி ஷேடிங் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்கள் ஷேடிங் கொடுக்கும்போது அதுக்கு ரிலேட்டடாகவே நீங்கள் கொடுங்க. ஃபுல்லு டார்க் கொடுக்கும் போதும் லைட் கொடுக்கும் போதும் மேக்ஸிமம் நம்ம காப்பி அடிக்கிறதா வேலை, புதுசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம இருக்கிற பிக்சரில் டார்க் எங்கே இருக்குது லைட் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு நார்மலாக குழந்தை பார்த்தா கூட சொல்லிடும், இந்த இடத்துல டார்க் இருக்குது இந்த இடத்துல லைட் இருக்குது அப்படின்ட்டு. அதை நம்ம பிரித்து காட்ட போகிறோம். வேறு ஒன்றுமே நம்ம க்ரியேட்டிவாலாம் பண்ணுறதுக்கு வேலையே இருக்காது. இதில் காப்பி கேட் தான் நம்பலாம். இந்த வீடியோ முதல்ல கடைசியாக பார்த்தா எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் டவுட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே டிராயிங்ஸ் மூலமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எந்த மீடியாவில் வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்குள்ள லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் மேலே ஸ்க்ரீனில் ஆப்ஷன்லேயே நான் கொடுத்துருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.